ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபைக்கு வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிற கர்த்தர், பணக்காரன் உண்டோ என்று பார்க்கிற தேவன் அல்ல. அதே போல சொத்து யாரு அதிகமாக வச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கிறவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யாரை பார்க்கிறாரம்மா? தேவனை தேடுகிறதற்கு உணர்வுள்ளவன் உண்டோ. அப்போ நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளிலையும் மிக முக்கியமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா, தேவனை தேடணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறாராம்மா. நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிற உணர்வு அவனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார். வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை கற்றுக்கொள்வீர்கள். கடைசி நாட்களிலே ஜனங்களுக்கு எந்த உணர்வு அவர்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆண்டவரை தேடணுன்ற உணர்வு ரொம்ப குறைஞ்சிரும். மனுஷனே பொருட்களை, நிறைய கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களை, மனிதர்களுடைய மோஸ்ட்லி நிறைய மனிதனுடைய வாழ்க்கை தேடுகிறதுலே இருக்குது, தேடுறதுல இருக்குது. இப்போ தேடுதல், இப்போ பாருங்கள், ஏஐ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போயிட்டுருக்கு. இந்த ஏஐயில் இதை கண்டுபிடிச்சது ஒரு பர்சன். அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள். இப்போ அந்த ஏஐ ஒவ்வொரு கம்பெனியும் அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஏஐ மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ அதிகமான ஜனங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியும்னா, ஒவ்வொருத்தரும் அதை டிபெண்ட் பண்ணி அதை தயாரிச்சுட்டே இருக்காங்க. அந்த கீயை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். அதிலிருந்து அகைன் ஒவ்வொருத்தரும் வெரைட்டியாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை கண்டுபிடிப்பர் அப்படின்னா தேடுதலிலே இருக்கிறாங்க. அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே தேடுதல் தான். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேடுதல் அப்படின்றது தான் அந்த அவங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கு. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், இதன் மத்தியிலையும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பல விதங்களிலே தேடிக்கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவரை தேடுகிறதற்கு உணர்வுள்ளவன் உண்டோ என்று. அந்த ஒன்று போதும். கர்த்தரை தேடுற அந்த உணர்வு இருந்தால் போதும். பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடணும், டெய்லி கர்த்தரை ஆண்டவரை தேடணும். இந்த ஆண்டவரை தேடணுன்ற அந்த எண்ணம் மட்டும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்குமானால், நான் நம்புகிறேன் ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் பார்க்கும்போதே அப்படிதான் பார்க்குறார். அவருடைய பார்வை நம்ம எல்லாம் தனியாக விழும். அதனால ஆண்டவரை தேடுவதற்கு இந்த 100 நாட்களிலையும் முக்கியத்துவம் கொடுத்த, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் முக்கியத்துவம் கொடுத்த உங்களையும் என்னையும் நிச்சயமாய் ஆண்டவர் பல மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. அவரை தேடுகிறவர்கள் எந்நாளும் சந்தோஷிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் சில காரியத்திற்கு ஆண்டவரை தேடும்போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சோர்வை மாற்றிட்டு நம்முடைய காத்திருக்குதலின் நாட்கள் ஒருவேளை நீடிக்குமானால், கர்த்தரை தேடும்போது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, அதை நான் வாங்குற வரைக்கும் ஆண்டவரை தேடுவேன், அதுக்கப்புறம் நம்ம தேடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை துவங்கி இடையில நம்ம விட்டுட்டு போயிடவே கூடாது. கடந்த நாட்களிலே வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் பார்த்தேன். மேலே ஃபஸ்ட்டில் ஒரு டிராயிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பூமிக்கு அடியில் தோண்டிகிட்டே போகிறார். தோண்டிகிட்டே போகும்போது ஒரு இடையில நிறைய அவருக்கு ஸ்ட்ரகிள் எல்லாம் வருது, அவர் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வைரத்தை கையில் எடுக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கு கீழே இன்னொரு ஃபோட்டோ. ஒரு மனுஷன் அதே மாதிரி அந்த இதை தோண்டிகிட்டே போகிறாரு. ஆனால் ஒரு தூரம் போனதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வர்றாரு. ஆனால் அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கும் அந்த வைரம் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இமேஜில் போட்டிருந்தேன். அது நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் அதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய மனுஷன் முயற்சியே அதில் சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படிதான். சில காரியத்தை போராடி பார்த்து தேடி பார்த்து அது கிடைக்கல, மாறல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அவ்வளோதான், இனி இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணுறதில்ல, அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் இல்லை, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இரக்கம் செய்கிற வரைக்கும்
அதில் ஒரு அற்புதத்தை பார்க்குற வரைக்கும் நான் என்னுடைய தேடுதலை விடமாட்டேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேடுறாங்களோ நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கண்டடைவீர்கள். நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆசீர்வாதத்தை வாங்காமல் வரமாட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேதத்தில் வந்து யாக்கோபு என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானுமே விடுவதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த 100 டேஸில் இல்லைன்னா இந்த நாட்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படியே தீர்மானிச்சிடணும். இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யணும் ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் வந்து என்ன போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் இல்லை, நான் வந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த காரியத்தை நடக்கிற வரைக்கும் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காமல் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நம்மளால் காண முடியாது. பாருங்க, ஒரு ரவுடித்தனமான ஒரு பையன், தகப்பனார் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். இந்த பையனுக்குள்ள ஊழியத்தினுடைய உணர்வு என்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஊழியத்திற்கு எதிராக பேசுவதும், நண்பர்களோட சேர்ந்து வந்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதும், இப்படி தான் எண்ணமாக ஓடிட்டு இருக்குது. இவன் வளர்ந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தை கெடுத்துருவான்ற அளவிற்கு சூழ்நிலை போகுது. ஆனால் தாயார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு நாள் அந்த பையனுக்காக நான் வந்து உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக உபவாசத்தை ஆரம்பித்தவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே ஆகுது. அவர்களுடைய மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசுக்குள்ள ஆகுது. ஆனால் தன்னுடைய 80 வயது வரைக்குமே வந்து இன்று வரையிலையும் தன்னுடைய மகனுக்காக வாரத்திற்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறத அந்த தாயார் வந்து நிறுத்தவே இல்லை. அந்த மகன் வந்து அதற்கு பிறகு ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, அபிஷேகம் பெற்றாரு, தன்னுடைய தகப்பனார் விட்டு போன ஊழியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த தாயாரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கோ எடுத்தது அன்னைக்கு எடுத்த அந்த காரியத்தை வந்து இன்று வரையிலும், என் பையன் மாறிட்டான், என் பையன் ஊழியக்காரனா மாறிட்டான், அதனால நான் இந்த ஜெபத்தை நான் நிறுத்தல, இல்ல அவனுக்கு அன்னைக்கு வந்து ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அவன் மூலமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த உறுதியை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க காப்பாற்றுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதில் நிலைத்திருக்கிறார்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்மை காண்கிற தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். நம்ம போகும் வழி அவர் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரிடத்துல ஒரு கிருபை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஓரளவுக்கு நான் கொண்டு வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். எல்லாவற்றிலையும் அப்படிதான், நன்மையான காரியத்திலையும் அப்படிதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு காரியத்தை பார்க்குற வரைக்கும் நம்ம விட்டுற முடியாது, விட்டுறக்கூடாது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அப்படிதான். அந்த ஆரம்பத்தில் வந்து ஆத்துமாக்களே இல்லாமல் இருக்கும்போது நிறைய டைம் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம் எடுக்கிறேன்னு தெரியுமா? இந்த காரியம் இது வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை, அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் விடவே இல்லை. அப்போ இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமம்தான், அது முடியாது. எப்படி முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இதுவே முடியலன்னா அதான் ஒரு மனிதன் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். தனிமை வேண்டாம் என்று நினையாதே, தனிமைக்கு பழகு அப்படின்னு எழுதியிருந்தார். தனிமை வேண்டாம் என்று நினையாதே. நான் சொல்றேன், தனிமை வேண்டாம் என்று ஜெபிக்காதே, தனிமையாய் வாழ பழகு. அப்போ வந்து சில காரியத்தை வந்து நம்ம வந்து வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதற்காக நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அதற்கு அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து அதற்காக பழகி கொள்ளணும். ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார். அதனால ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்களா, ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார், என் சத்துருவை தொடர்ந்து நான் போவேன், அவனை பிடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை அடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு பாருங்க. அப்போ வந்து சில காரியத்தை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆரம்பிக்கும் போது கடினமாக இருக்கும், அதில் ட்ராவல் பண்ணும்போது கடினமாக இருக்கும், கல்லில் நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இதில் ஒரு வெற்றியை பார்க்குற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்க. உங்களுக்குள்ள அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் செய்யாமல் இருக்கவே மாட்டார்.
ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை கண்டு அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறார். அதனால எல்லாரும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய ஆரம்பத்தில் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும், எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். நாங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் ஒன்று தீர்மானம் பண்ணி, அதில் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். நம்ம நிறைய பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க பாருங்க. கடந்த சமீபத்தில் இன்னொரு செய்தி என்னை ஆச்சரியப்படுத்திருச்சு. அப்படின்னா 170 கிலோ இருக்கிற ஒரு சிஸ்டர், 170 kg, 170 கிலோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான உடம்பு. அது 100 kgனாலே நமக்கு, நீங்கள் நிறைய பேர் ஒரு சிலர் 100க்குள்ளே தான் இருப்பீங்க, 90, 80 அந்த மாதிரி இருப்பீங்க. 100 அப்படின்னாலே ஓரளவு நல்ல வெயிட்டான ஒரு பர்சன் தான். அப்போது 170 அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமான வெயிட்டு, எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு வெயிட்டு. அப்போது அவங்க போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வெயிட்டை குறைக்க முடியாது, அவ்வளோதான் அவன் லைஃபு, இனி என்னத்த பண்ண போகிற. அப்புறம் அவங்க சாப்பாடை நிறுத்தி பார்த்தாங்க, உடம்பு குறையலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, உடம்பு குறையலை. சில உடம்பு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சாப்பாட்டுனால எல்லாம் குறையாது, சின்ன சின்ன எக்ஸசைஸ்னால எல்லாம் குறையாது, அப்படின்னா டயட் இருக்கிறதுனால எல்லாம் குறையாது. அது வந்து அப்படியே இவங்களுக்கு இருந்து போச்சு, இது ஒன்றுமே பண்ண முடியலை. எல்லா இடத்துலையும் 170 முடியாது, 170 முடியாது. ஆனால் இந்த பெண்மணி வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இல்லை நான் வந்து குறைச்சி காமிப்பேன்னு சொல்லிட்டு அந்த 170 kg இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3.5 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3.5 years, 3.5 வருடம் தனக்கு மனசுக்குள்ள ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எக்ஸசைஸ் பண்ணி அதில் நிறைய வாக்கிங் பண்ணி, ஐயோ ரொம்ப பிரயாசம் எடுத்து அந்த ஒன்னே முன்னாடி வச்சு, நான் வந்து 3.5 வருஷத்துக்குள்ள என் உடம்பை நான் குறைச்சி ஆகணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அதற்காக போய் பிராக்டிஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 170 kg இருந்த அந்த சிஸ்டர் வந்து கடைசியில் 85 கிலோக்கு வந்துட்டாங்களாம், 85 kg. அப்படியே அந்த ரெண்டு போட்டோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த 85 அந்த கேஜ் வந்த உடனே அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்னை கான்ஃபிடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் 170 நான் இருக்கும்போது வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் செத்துருவேன் அப்படின்னுவாங்க, என்னால் நடக்க முடியாது, நான் வாழ மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப எனக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த்தே வந்திருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மனுஷன் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சில காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு உடனே எல்லாம் நடக்காது, 4 நாள்ல எல்லாம் நடக்காது. ஒரு உடம்பை குறைக்கிறதுக்கு 3.5 வருஷம் அவங்க எடுக்க தேவைப்படுதுன்னா, அப்போ ஆண்டவரிடத்தில் சில காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு எத்தனை கட்டுகள் இருக்கும், எத்தனை போராட்டம் இருக்கும், பிசாசு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருப்பான், முன்னோர்களுடைய சாபங்கள் எத்தனை இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் பின்னணி என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. பின்னணி என்ன வேணா இருக்கலாம், அதுக்கு பின்னணி செய்வனை இருக்கலாம், அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சாபம் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணும் போது கேட்கும் போது அதுக்கு பின்னாடி இது மாதிரி பல வெரைட்டி இருக்கும், நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் செய்ய முடியாத அதிசய காரியமான காரியம் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே இந்த 100 days ஜெபத்தில் அப்படிதான் நீங்கள் வந்து ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவது இல்லை. அப்போ ஏறுவது இல்லைன்னா அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ஃபோன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தீர்மானம் எடுத்து தான் ஆகணும். அதனால எனக்கு நஷ்டம் வரும், அதனால எனக்கு மன கஷ்டம் வரும், அதை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அதனால சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சாக்ரிஃபைஸ், நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாம சாக்ரிஃபைஸ் இல்லாம பண்ண முடியாது. அப்புறம் வந்து மற்றவங்களை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம், அவன் மட்டும் வளர்றான் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம், இவன் வளர்றான் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம், என்னை விட டேலண்ட் இல்லாதவங்க வளர்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம். இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இவங்க வளர்றாங்களே அப்படின்னு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க எங்க போனீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்பாரு. அதுவும் வெறும் உழைப்புல மட்டும் இல்ல, வெறும் இப்படி ஃபிக்ஸ் பண்றதுல மட்டும் இல்ல, அந்த காரியத்தை ஞானமாய் செய்யக்கூடிய கிருபையை
ஆண்டவர் தயவாய் நமக்கு தருவாராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்க போறோம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை தரணும். என்ன கிருபையை தரணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அதற்கு நேராய் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியத்தை, ஆண்டவரே அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மெயினான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மெயினா என்ன காரணம்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன நினைச்சாங்கன்னு நினைச்சீங்க? மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு, அந்த உடம்பு பச்சை பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த உடம்பு கடந்த வாரத்தில் ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு 22 இயர்ஸ் இருக்கும், 22 வயசு. அந்த பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷம் பக்கத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறா. கடந்த 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவளுக்கு சரியா அந்த பிள்ளை கேர்ள்ஸுக்குரிய அந்த அந்த கரெக்டான அந்த காரியங்கள் நடக்காததுனால ரொம்ப வருத்தப்படுறா. அப்படின்னா ரொம்ப உடஞ்சு போய் எப்போ வந்தாலும் அந்த பிள்ளை ரொம்ப அழுதுகிட்டே வருவா. அதனாலேயே அது கரெக்டாக அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக இல்லாதனால அவள் உடம்பும் ரொம்ப அந்த வயசுல ரொம்ப பாடி வெயிட் அதிகமாக போட்டுட்டான். அப்போ நானும் வாரம் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டே இருந்தேன். அப்போ இந்த வாரம் அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி தான், ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை அப்படியே கண்ணை கலங்கிட்டே நின்று இருந்தா. அவருடைய தங்கச்சிக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை. அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஏன் என்னாச்சு, நான் ஜஸ்ட் அவள் தலைமையில கழிச்சு ஜெபம் பண்ணி அனுப்புனா அவருடைய கண்ணு கலங்குது. சரி, அவள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை எனக்கு இன்னும் திருப்பி சரியாகவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றேன்னே தெரியல, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா. சொன்ன உடனே சரி ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ்டர் அம்மாட்ட நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அம்மாட்ட போய் இந்த பாப்பாவுக்காக கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க, 2 இயர்ஸாக ரொம்ப வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவன் காண்பிச்சு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா, மண்டே திங்கக்கிழமை SMS அனுப்புறா. என்ன SMS அனுப்புறா அப்படின்னு சொன்னா, 2 இயர்ஸா எனக்கு இருந்த பிரச்சனையை ஆண்டவர் சண்டே கர்த்தர் என்னுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கொடுத்துட்டாரு, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு SMS அனுப்பியிருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த டைமிங்ல தன்னுடைய சரீரத்துல அவ்வளோ நாட்களுடைய ரத்தப்போக்கு அந்த அம்மாவுக்கு பயங்கரமான பலவீனம் அது. அப்போ இப்போ ஒரு டிசைட் பண்றாங்க, எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்னா என் தேவனிடத்துல போய் அற்புதத்தை வாங்காம அவருடைய வஸ்திரத்தை தொடாம நான் திரும்பி வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்க. அந்த முடிவில் கர்த்தர் கவனமா இருந்தார். அவள் திரும்பி வரும்போது போன நோயோட திரும்பி வரல, போன பிரச்சனையோட திரும்பி வரல. கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். ஆனால் நான் நம்புறேன், நீங்க தீவிரமா நில்லுங்க, நீங்க வைராக்கியமா நில்லுங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, நீங்க எடுத்த தீர்மானத்துல மனசை தளர விடாதீங்க. எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை தடைகளானாலும் உங்களை உண்டாக்கின கர்த்தர், உங்களை விடுவித்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இந்த 100 days முடிகிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை நமக்கு செய்யாம கர்த்தர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் அப்படிதான். ஆண்டவரே, அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம அந்த மாதிரி இருந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்றதுனால முடியாது. ஒரு தரிசனம் அப்படின்னு சொன்னா அதுல கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். அதுல சில காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எப்படியாவது இந்த உலகத்துல உன்னை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு சயின்டிஸ்டா மாறணும்னு ஆசை. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, நீங்க எப்போ இந்த கண்டுபிடிப்பா ஆரம்பிச்சீங்கன்னா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன்,
நீங்க கண்டுபிடிச்ச காரியம் எப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 1000 தோல்விக்கு பிற்பாடு தான் எனக்கு ஒரு வெற்றியை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. ஓ, 1000 டைம் தோற்றீங்களா? ஆமா. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா 1000 டைம் இது இப்படி பண்ணுனா இப்படி ஆகாதுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க இவர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 1000 டைம் நான் ஃபெயிலியர் ஆகல, 1000 டைம் நான் ட்ரை பண்ணி இந்த விஷயத்தினால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கத்துக்கிட்டேன்றாரு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, விஷன் உள்ள ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு அப்படி இருக்கணும், நமக்கு அப்படி இருக்கணும். இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று. அவர் 40 நாள் இந்த உலகத்தில் வாழும்போது உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 33.5 வருடம் தான் அவர் ஊழியம் உலகத்தில் வாழ்ந்தார். இந்த 3.5 வருடம் மட்டும்தான் ஊழியம் செய்தார். ஆனா அந்த 3.5 வருடம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசுவானவர் அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அவரு எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அவர் உபவாசம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிசாசு டெம்ப்டேஷனை கொடுக்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், மேலே இருந்து குதியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இல்ல, எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் வெற்றியாய் கர்த்தர் முடித்து அவர் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். இது எதுக்காக ஆண்டவர் செஞ்சாருன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு முன்னோடியாய் கர்த்தர் செய்கிறார். நீ இந்த மாதிரி பண்ணு, நீ ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணனா அதுல நில்லு, அதுல வர்ற நஷ்டத்தை குறித்து நீ கவலைப்படாத. அதுல இப்போ வேணா நஷ்டமா இருக்கலாம், இப்போ ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களை பார்க்கிற ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு, இல்ல நான் உனக்கு செய்வேன், நீ எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிரு, உறுதியாயிரு. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண செய்கிற கர்த்தர் நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஒன்ன தீர்மானம் எடுத்துக்குங்க, அதுல நிலைத்திருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒன்றை நிறைய 10-15 சேர்த்து வச்சுட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடாது. தீர்மானம் எடுத்தா 25 தீர்மானம் எடுத்து 25 நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு எத்தனை பண்ணலாம் சொல்லுங்க. அதான் நிறைய பேர் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இது எப்படி நடக்கும்? தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எல்லாத்தையும் போட்டு இழுத்த அதை இதையும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கடைசியில் ஒண்ணுமே சரியா செய்ய முடியாம இருக்கிறது. அப்படியெல்லாம் வேண்டாம். நீட்டா இருக்கிறதுல ஒரு ஆள் மத்தியானம் சாப்பிட வரும்போது 25 கூட்டு வச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. 2 கூட்டு வச்சாலும் ஒழுங்கா வச்சா போதுமானது. என்ன ஆமேனே வரமாட்டேங்க. அது 25 மேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி எதையும் செய்ய முடியாம கடைசியில் பாயாசத்தை அடிப்பிடிக்க வச்சு இது எதுக்கு? அதனால நான் என்ன பண்றேன்னா, ஆண்டவரே நமக்கு பிள்ளைகளே நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும், இன்னும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு பெரிய ஞானம். அப்படின்னா ஒரு காரியத்தை கரெக்டா ஞானமா ஜெபம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதுல ஸ்டாண்டா நின்று அதுல சகிச்சு அதுல தாங்கி அதுல ஜெபம் பண்ணி அதுல கத்துக்கிட்டு அதுலயே முன்னேறது ஆண்டவர் விதித்த ஒரு மிகப்பெரிய பிளான். அது ஒரு பெரிய அபிஷேகம். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். ஆனா அங்கிருந்து மாறி 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 பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணுக்கு பார்க்கறது எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. இந்த லோத்துனிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அவன் போனது தப்பு இல்லை. ஆனா என்ன தப்பு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அவன் பார்க்கும்போது சோவாருக்கு போகிற வழி எப்படி இருந்துச்சாமாமா, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணுல பார்த்து இதான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுல போறது தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல அவங்க பண்றாங்க இது நல்லா இருக்குது, இவங்க பண்றாங்க இது நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க அந்த வழியை தெரிஞ்செடுக்க, சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சிருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோர் கோயம்புத்தூர்ல இருக்குது. அப்போ அந்த ஸ்டோரில் இருக்கிற அந்த பெரிய கோடீஸ்வரர்கள், அவர்களுக்கு அந்த நஷ்டமா இல்லை.
அப்போ வந்து நிறைய கஸ்டமரை நம்முடைய கடைக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு நினச்சாங்களாமா. உடனே ஒருத்தர் ஐடியா கொடுத்தாராம்மா, அண்டர் கிரவுண்டில் மளிகை கடை ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து அந்த மளிகை வாங்குறதுக்குன்னே ஒரு க்ரௌடு வருவாங்க, அந்த க்ரௌடு நமக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம். உடனே அவங்க வந்து சரி உடனே மளிகை கடை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி மளிகை கடை வச்சா யாருமே வரலையாம். ஏன்னா அந்த கடையில் வாங்க வர்றவங்க யாருமே மளிகை வாங்குறதுக்கு வரல, அவங்களுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய யூனிட்டாக இருக்கிறதுனால நஷ்டம் அடையலை. இப்போ நம்ம சின்ன ஆட்களாக இருந்தோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய நஷ்டம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு வந்து அது சூட் ஆகுறதுன்றதுக்காக, மற்றவங்க அதில் ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக நம்ம அந்த ஃபீல்டை அப்படி தெரிஞ்செடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அதை ஞானமாக யோசித்து அதில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க சத்தமா? முதல்ல நிற்கணும். இப்போ ஊழியத்திலே 5 விதமான ஊழியம் இருக்குது. ஒரு ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம், ஒரு ஊழியம் மேய்ப்பனுடைய ஊழியம், இப்படி ஒரு ஊழியம் போதிக்கிற ஊழியம், இப்படி 5 வெரைட்டியான ஊழியம். இப்போ எனக்கு வந்து அந்த 5 ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் படிக்கும்போதே பைபிள் காலேஜ் படிக்கும்போதே என்னை வளர்த்தின ஊழியக்காரர்களும் எங்கள் ஊழியக்காரரும் எதுக்கு வளர்த்தினாங்க அப்படின்னு சொன்னால், நீ மேய்ப்பன் ஊழியத்தை நீ பண்ணணும். மேய்ப்பன் ஊழியம் கடினமான ஊழியம்தான், ஆனால் வந்து அந்த ஊழியத்தில் வந்து ஆண்டவர் வந்து உன்னை நடத்துவார், அது ஒரு மகிமையான ஊழியம் அப்படின்றதை என் மனசில் விதைச்சிட்டாங்க. இப்போ மேய்ப்பனுடைய ஊழியத்தில் நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து திருச்சபையை ஆரம்பித்தோம். திருச்சபை ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருந்தாங்க, 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போது அந்த குறைவாக இருக்கும்போது நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இல்லை உனக்கு இந்த ஊழியத்தினுடைய மேய்ப்பன் ஊழியம் உனக்கு இல்லை, மேய்ப்பன் ஊழியத்தில் உனக்கு வயசு பத்தாது, மேய்ப்பன் ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கணும், அவங்களால தான் கல்யாணம் நடத்தி வைக்க முடியும், அவங்களால தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், அவங்க சொன்னாதான். அந்த மாதிரி விசுவாசிகளே வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சர்ச்சுக்கு வருவாங்க, கல்யாணம் இன்னொரு இடத்துல நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன் நீங்கள் மேரேஜ் இங்கே நடத்தலாமே, நானே உங்களை நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்களே சின்ன பையன், நீங்கள் போய் எப்படி எனக்கு நடத்துறது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா மேய்ப்பன் ஊழியத்தில் இருந்துட்டு அந்த மேய்ப்பன் ஊழியத்தினுடைய பார்ட்டை செய்ய முடியாது இருக்கிறது எவ்வளோ வலியாக இருக்கும் பாருங்களேன். அப்போ நிறைய பேர் அதில் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் கனெக்டாக இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சின்ன பையன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்போ மேய்ப்பன் ஊழியம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் இருக்கணும்னு அப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்னன்னா மேய்ப்பன் ஊழியம். இதுல நில்லு, இதுல சகிச்சுக்கோ, இதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, இதை நீ பிடிச்சுக்கோ, என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லி அதுல ஸ்ட்ராங்கா நின்னுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், எனக்கு சாகிற வரைக்கும் ஆண்டவர் மேய்ப்பன் ஊழியத்தை தான் தந்திருக்கிறாரு, இந்த ஊழியத்தை தான் செய்வேன். இப்போ இந்த ஊழியத்துல ஒரு வெற்றியை நான் பார்த்ததுக்கு பிற்பாடு, இந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன நம்பினதுக்கு பிற்பாடு, இப்ப இங்க இருந்து வேற ஊழியம் செய்யலாம். இந்த மேய்ப்பன் ஊழியத்திலிருந்து நான் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்யலாம், இந்த மேய்ப்பன் ஊழியத்திலிருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தில் செல்லலாம். இந்த ஊழியத்துல இருந்து நிறைவாகி, அதான் இது வந்து பொங்கி வருகிற பானையை போல நீங்க வந்து பொங்கி வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒன்று தந்துட்டார் அப்படின்னு சொன்னா உங்களை அப்படியே நிறைச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வழிஞ்சு ஓடும். அது இப்போ வந்து இதுல இருந்து பொங்கி வருகிற இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ வந்து அதற்கு பின்பாக என்னுடைய ஊழியத்தில் நின்று அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி சரின்னு ஒரு 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 கரெக்டான ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஆரம்பிக்கலாம். அடுத்த ஊழியத்தில் இப்போ வந்து கர்த்தர் நம்ம மூலமாய் வெறும் மேய்ப்பன் ஊழியத்தை மட்டும் இல்லை, கர்த்தர் அந்த 5 ஊழியத்தையுமே கர்த்தர் இப்ப செய்யறாரு. 5 ஊழியமே இப்ப நடக்குது. இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு வயசும் பத்தாது, நமக்கு இந்த ஊழிய அழைப்பு இல்லை போல தெரியுது அப்படின்னு தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு போயிருந்தா, எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு போயிருந்தா 10 நாள் எவாஞ்சலிஸ்ட் ஊழியம், 5 நாள் தீர்க்க தரிசன ஊழியம். அப்போ கடைசியில் திரும்பி பார்த்தா என்ன ஊழியம் செஞ்சேனே எனக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. யாரு சொன்னாலும் கேட்கறது. யாராவது வந்து இந்த இடத்துல இப்படி இதை போட்டு இதை பண்ணுனா பயங்கரமான லாபத்தை பார்த்தாங்க. அடா அவங்க பார்த்தாங்க, நம்ம பார்க்க முடியுமா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்ன பிடிச்சிங்களா, ஒண்ணுல போறீங்களா, அதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, நீங்க உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அது சின்னதோ பெருசோ அதை செய்யறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே தெளிவா யோசிச்சு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க நிக்கணும். அதுல நஷ்டம் வரத்தான் செய்யும்,
அதுல கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனா நஷ்டம் வர்றதுக்காக விட்டுட்டு போய் இன்னொன்னுல பிடிக்க கூடாது. கஷ்டம் வர்றதுக்காக விட்டுட்டு போய் இன்னொன்னுல பிடிக்க கூடாது. இதை விட அதுல நிறைய வருதுன்றதுக்காக அதுல போய் பிடிச்சிடக்கூடாது. நீங்க அப்டேஷன் ஆகலாம், ஆனா முதல்ல ஒண்ணுல நின்று நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதை ஒண்ணுல நில்லுங்க, அதுல நில்லுங்க, அதுல நில்லுங்க. என்ன வந்தாலும் நில்லுங்க. உங்க கூட என் கூட கர்த்தர் நிற்கிறார், ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவர் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கேட்கலாமா? கையை உயர்த்தி அந்த கிருபையை கேட்கலாமா? பா, என் பிள்ளை அப்படிதான் இருக்கான், என் மகா அப்படிதான் இருக்கா, யாராவது ஒருத்தர் என்னுடைய கணவனார் அப்படிதான் இருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல பாச, என் பிள்ளை நான் எத்தனை சொல்லியும் கேட்கல. அவன் பாட்டுக்கு அலையிறான், அவன் பாட்டுக்கு திரிஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சான், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சான். ஒண்ணுல நிலைவரமா இருக்க மாட்டேங்கிறான், ஒண்ணுல நிலைவரமா இருக்க மாட்டேங்கிறான். அப்படியே பறந்துட்டே திரிகிறான். அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, இதுல ஒரு காலு, அதுல ஒரு காலு, அப்படியே வச்சுட்டே இருக்கிறான். ஆனா இப்போ கர்த்தருடைய இரக்கம், கைகளை உயர்த்தி இயேசுவே, அந்த இரக்கம் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் செய்வாராக, செய்வாராக, செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உறுதியை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இத எங்க இது ஸ்ட்ராங்கா நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர் இன்னைக்கும் இருக்கிறாரு, பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு. சர்ச் ஆஃப் கார்டுல, சர்ச் ஆஃப் கார்டு ஸ்தாபனத்தில் பெரிய திருச்சபை, ஃபர்ஸ்ட் திருச்சபை அவர் தான் வச்சிருக்கிறார். அதிகமான கிரௌடு வர்றது அவங்களுக்கு தான் வருது. அப்போ இந்த பாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போதான் எங்களுக்கே தெரியுது, இப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா, இப்படியெல்லாம் செய்தி கேட்க முடியுமான்னு எங்களுக்கு அப்போதான் தெரியுது. அப்படி ஒரு செய்தி, அப்படி ஒரு ஆராதனை, அப்படியே வியந்து போனோம் நாங்கள். இப்போ அவர் வந்து அவருடைய திருச்சபை வளர்ந்துட்டே இருக்குது. வளர்ந்த உடனே ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தாபனத்தில் ஓவர்சியர், அந்த ஸ்தாபனத்தில் வந்து கவுன்சிலர் மெம்பர், அந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்கும், நிறைய வெரைட்டி. அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து வித்தியாசமான ஒரு போஸ்டிங். எப்போ வந்து சிஎஸ்ஐ திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போஸ்டிங் இருக்கு பாருங்களேன். அதுக்கு நிறைய ஓட்டெல்லாம், எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு இது விஷயம், அது ஒரு பெரிய போகும். அப்போ அதே போல இந்த ஸ்தாபனத்திலையும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, கவுன்சில் மெம்பர் இருப்பாரு. அப்போ இந்த பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போய் நின்னா போதும், 10 பேர் நிக்கிற இடத்துல இவர் போய் நின்று நான் நிக்கிறேன்னு சொன்னா போதும். அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கவுன்சில் மெம்பருக்கு ஓட்டு போடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவருடைய பேர் இருந்தா போதும், இவர் தான் வின் பண்ணுவார், இவர் வந்துருவார். ஏன்னா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவரை தெரியும், அவ்வளோ ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா அவர் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். என்ன தீர்மானம் எடுத்துட்டாருன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் சர்ச் மினிஸ்ட்ரி, என்ன ஆண்டவர் சபைக்கு தலைவனா வச்சிருக்கிறார், எனக்கு இந்த பொறுப்பு இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுரு. இன்னைக்கு கூட அவர் நின்னார் அப்படின்னு சொன்னா அவர் தான் வருவார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேண்டாம்ப்பா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அதுல எனக்கு வேண்டாம். அதனாலதான் இன்னைக்கு ஸ்தாபனத்திலேயே முதல் திருச்சபை அவர் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்ப 10 பேர் வந்து கவுன்சில் மெம்பரா நிக்கிறவங்க சொல்லத்தான், சார் பாஸ்டர் கவுன்சில் மெம்பரா நின்னா மதிப்பே தனி, எப்படி நம்மளை போற்றுவாங்க, எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம். நமக்கு அது சொல்லுங்க, நமக்கு அது ஆகாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளையை எப்ப நீங்க உறுதியா இருக்க போறீங்க? தாவீதினிடத்துல கொண்டு போய் சவுல் ராஜா ட்ரெஸ்ஸை கையில கொடுக்கும் போது வேண்டான்னு சொன்னாரா இல்லையா? வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாதுங்க, எனக்கு இது செட் ஆகாதுங்க, நான் இந்த மாதிரி பழகலைங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பழகலைங்க, எனக்கு வந்து இந்த ட்ரௌசரையும் பனியனையும் போட்டுட்டு கையில ஒரு கவனம் தூக்கிட்டு கல்லை தூக்கிட்டு போறதாங்க எனக்கு தெரியும், அதை விட்டுருங்களேன், எனக்கு அது ஆகாது. நான் வந்து நீங்க வேணா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களால் அது முடியாதுங்க, எனக்கு என்ன இருக்குதோ, எனக்கு எதுவோ அதை மட்டும்தான் நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்தாரா இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை, இவனுக்கு இது இருக்கு, அதனாலதான் இவங்களை வந்து போற்றுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர்கள் செய்ததை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க என்னவா இருக்கணும்னா, தோல்வியை பார்த்து நீங்க துவண்டு போக கூடாது, நஷ்டத்தை பார்த்து நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உறுதியா நிக்கணும். ஆண்டவரே, இதுல என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும், இதுல என்ன தலை நிமிர பண்ணுவதற்கு உங்களால முடியும். நீங்க அதுல உறுதியா மட்டும் நில்லுங்க. கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஹalleluya! அவர் மேன்மைப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர். அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும், செய்ய முடியும். அப்படியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஹalleluya! கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை, என் தேவனை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. கைகளை உயர்த்தி ராஜாவே. இப்ப ஆண்டவர் நிறைய பேருக்குள்ள இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. மகனே, நீ அலைஞ்சு திரியாத, மகளே நீ அலைஞ்சு திரியாத, நீ அலைஞ்சு திரியாத. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற டேலண்ட் ரொம்ப பெருசு, உங்ககிட்ட இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. ஹalleluya! நீ அந்த நோக்கத்திற்காகவே அழைக்கப்பட்டவன், நீ அந்த காரியத்திற்காகவே அழைக்கப்பட்டவன். அது உன் தரிசனம், அது உன் லட்சியம். நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பெரிய பரிசு, பெரிய சொத்து. அதை விட்டுட்டு நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், அதை விட்டுட்டு வேற அலைஞ்சு திரிய வேண்டாம். கர்த்தர் சொல்லுறாரு, அந்த இடத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதை கொண்டே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் உன்னுடைய லட்சியம், அதுதான் உன்னுடைய எதிர்காலம். அதுக்காக தான் கர்த்தரை உருவாக்கி இருக்கிறார். ஹalleluya! ஆமென். மோசேயை ஆண்டவர் எதுக்காக உருவாக்குனாரு, எதுக்காக ஆண்டவர் காப்பாத்தினாரு? குழந்தைங்க எல்லாம் சாகும் போது ஆண்டவர் காப்பாத்தினாரா? நைல் நதியில் எத்தனையோ குழந்தை விழுங்கும் போது அந்த குழந்தைய மட்டும் ஆண்டவர் காப்பாத்தினாரா? சின்ன வயசுல இருந்தே அவன் மேல ஆண்டவர் என்ன அபிஷேகம் வச்சிருக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை தலைவனா நடத்துற அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ மாமனார் வீட்டில் போய் என்ன செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சி 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 சோம்பேறியா உட்கார்ந்து 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 இப்போ மோசைக்கு என்ன பண்ணிருச்சு? பழகி போயிருச்சு. ஆண்டவர் அழைச்சது வேற ஒண்ணு, இவர் உட்கார்ந்து இருக்கிறது வேற ஒண்ணு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? உன்னை இதுக்காக அழைக்கவே இல்லப்பா, வாப்பா நீ, வாப்பா நீ. இவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன், எனக்கு அது கஷ்டம், எனக்கு அது முடியாது. அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, என்னை திட்டுவாங்க, என்னை ஏத்துக்க மாட்டாங்க. எப்பா, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் என்ன பொறுத்து. நான் கர்த்தர் ஒரு அபிஷேகத்துக்காக உங்களை அழைச்சிருப்பாருன்னா, ஒரு தொழில் ஒரு வேலை உங்க தலைமையில வச்சிருப்பாருன்னா, அது உங்களுக்கு தெரியாதுன்னா கூட நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க மட்டும் அதான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை படிப்பிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, என்னை படிப்பிக்கிற கர்த்தர், 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 என்னை படிப்பிக்கிற கர்த்தர். யாரையோ ஒரு சிலரை கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத மகளே, நீ சோர்ந்து போகாத மகனே, உங்களை படிப்பிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எந்த ஃபீல்ட கொடுத்தாரோ அதுல உங்களுக்கு கத்து கொடுக்கிற ஆவியானவர், படிப்பிக்கிற ஆவியானவர், படிப்பிக்கிற ஆவியானவர், படிப்பிக்கிற ஆவியானவர். நீ இனி அலைந்து திரிவது இல்லை, நீ இனி அலைந்து திரிவது இல்லை, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஹalleluya! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என் கொம்பை உயர்த்துகிற கர்த்தர். ஆனா ஆண்டவரே சில நேரத்தில் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுவார். கர்த்தர் அதை செய்வார், ஆண்டவர் செய்வார். அதுக்கு சரியான ஒரு நடத்துதல் இல்லாம, சரியான ஒரு ஹோப் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற ஃபீல்டை விட்டுட்டு
இருக்கிறத விட்டுட்டு நீங்க அகைன் இன்னொன்னுல காலடி எடுத்து வைக்கவே கூடாது. எப்பவுமே இதுல ரொம்ப ஞானமா இருக்கு. இந்த மாதிரியே நீங்க தொட்டுட்டே போயிட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஹோட்டல் வேலையில இருக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஹோட்டல் வேலை ரொம்ப கஷ்டமானது, காலையிலே எழும்பணும், அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு இன்னொன்னு போகக்கூடாது. என்ன சொல்லணும்னா, சரி இதை லெகுவா பண்றதுக்கு என்ன பண்றது, இதுக்கு ஞானமா என்ன செய்யறது? ஆண்டவரே, உலகத்துல ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறாங்க, அவங்க கீழே போடல, அப்ப அவங்கள ஆசீர்வச்சிருக்கிறார்ல, அவங்களால சம்பாதிக்க முடியுதுல்ல, அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்கல்ல, ஏன் என்னால முடியாது? கர்த்தர் என் கூட இருப்பாரான அதை செய்ய முடிக்க வல்லவரா இருக்கிறார். உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்துடுறது. வேண்டாம், இது கஷ்டமா இருக்கு. எதுல தான் கஷ்டம் இல்லை, சிலதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிலதுல ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது கஷ்டமா தெரியாது. அதுல ஒரு ஜெயத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதுல ஒரு வருமானத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதுல நீங்க சாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஆனா சாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னா கஷ்டமா தான் தெரியும். நீங்க அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தர்ம. இதை விட்டுட்டு ஓடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. சிலருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, மோட்டர் மாட்ட தெரியும், பிளம்பிங் ஒர்க் தெரியும், கார்பெண்டர் வேலை தெரியும், மேசன் வேலை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எதுவும் உருப்படியா தெரியாது. ஹலோ, இது நீங்க சும்மா ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக கத்து வச்சுக்கிறது தப்பு இல்லை. இது எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா நல்லா தெரியாது. அப்படின்றது காரணம் என்னன்னு தெரியுமா? 10 நாள் இதுல, 10 நாள் அதுல விடாதீங்க. தேவன் தானே உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். நீங்க பாபிலோன் என்கிற தெரியாத ஃபீல்டுக்குள்ள இருந்தாலும், நீங்க பாபிலோன் என்கிற தெரியாத இடத்துல இருந்தாலும், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டா இருந்தாலும், உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் அது நாலேஜே இல்லாம இருந்தாலும், கர்த்தர் அந்த பாபிலோன்ல உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அந்த பாபிலோனிலும் செய்வான். நம்புறவங்க கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பாபிலோனிலும் செய்வான். இது முன்னேறாம இருக்கிறதற்கு பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய கட்டு. இதுல நிறைய பேர் சிக்கி தவிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பாருங்க, திருநெல்வேலியில போகும்போது ஒரு நாள் ஒரு பிரதர் ஜெபம் பண்றதுக்காக வந்தார். ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவர் சொன்னாரு, குண்டூசி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எது? குண்டூசி. அவர் பண்ற பிசினஸ் குண்டூசி. இந்த குண்டூசியை அது ஒரு மேனுஃபேக்சரிங் கடையில இருந்து வாங்கி அதை அழகா பேக் பண்ணி அதுல குண்டூசியை அவங்க எஸ்எஸ்ல பண்றத, சாரி எம்எஸ்ல பண்றதை வாங்கி மேலே எஸ்எஸ் அப்படின்ற ஒரு கோட்டிங் கொடுத்து அதை அழகா பேக் பண்ணி எங்க பண்றீங்கன்னு கேட்டேன். உங்க பிராண்ட் நேம்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு இங்க இருந்து அனுப்புறேன்னாரு. எது? ஹலோ, நீங்களும் நானும் குண்டூசியை மதிப்போமா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு குண்டூசி பிசினஸ் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? போய் குண்டூசி பிசினஸ் பண்றீங்க. ஒரு குண்டூசியினுடைய விலை என்ன? 10 குண்டூசி சேர்ந்தாதான் ₹1. அந்த பாக்ஸ்ல இருக்கிற குண்டூசியை பார்த்தீங்க, ₹7 ₹8 வாங்கிடலாம். அதுல கிட்டத்தட்ட இருக்கும் 50-60 குண்டூசி இருக்கும். ஒரு குண்டூசியினுடைய விலை 10 காசு 20 காசு மதிப்பு தான். ஆனா அந்த பிசினஸ்ல நின்று சகிச்சு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இந்த குண்டூசி என்னென்ன வெரைட்டி இருக்குது, எங்கெங்க போகும், யாருக்கெல்லாம் எப்படி பயன்படும், இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அழகா பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சதுக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. உடனே அவர் என்ன சாட்சி? பாஸ்டர், இந்த குண்டூசி பிசினஸ்ல ஆண்டவர் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு பாஸ்டர். நான் இத்தனை நாடுகளுக்கு டிராவல் பண்றேன், இத்தனை இடத்துக்கு நான் போறேன்.
எப்படி பிரதர் அப்படின்னா, நான் முதல்ல குண்டூசி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே என் வீட்டில் முதல் எதிரி என் மனைவி தான் பஸ் எழுப்பி நின்னா. ஏங்க வேற உங்களுக்கு வேலையே கிடைக்கலீங்களாங்க? எங்க குண்டூசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பக்கத்தில் மேசன் வேலைக்கு ஆள் இருக்கா, அங்கே வேணா கூட போகலாம். இது குண்டூசி கொண்டு போய் விற்று எத்தனை இடத்துல போய் சம்பாதிக்க போறீங்க, யார் வாங்க போறாங்க, எத்தனை பெட்டி கடைக்கு கொண்டு போறாங்க. ஆனால் எனக்கு அதன் மேலே ஒரு தரிசனம் இருந்துச்சு பாஸ்டர். எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாஸ்டர். நான் ஐடியா பண்ணேன், நான் பிளான் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணாரு, என்ன பிளஸ் பண்ணாரு பிரதர். அந்த தேவனைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு அந்த தேவன் தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களோட நேருக்கு நேர் பேசுறாரு. இன்னைக்கு ஒண்ணு நீங்க எடுக்கணும், ஒரு முடிவெடுத்தா அதுல நீங்க மாற்றக்கூடாது. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க சில காரியத்தை நிர்ணயம் பண்ணினீங்கன்னா அது பண்ணினது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. இப்ப பாடுகளா இருக்கும், இப்ப வேதனையா இருக்கும், பயப்படாதீங்க. இது வேணும். ஆரம்பத்தில் பாடுகள் வேணும், ஆரம்பத்தில் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது. அதான் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் தங்காதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்ணாதாமா? துரிதமாய் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன பண்ணாதாமா? தங்காதாமா. சில நேரத்தில் எடுத்த உடனே லாட்டரி சீட்டு அடிச்சது மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தங்காது, அப்படி தங்காது. ஆனா நீங்க ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நிலைச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைச்சு, அதான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவதற்கு நீர் நல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு ஜெப குறிப்பாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடி ஆர்வமாய் தேடுகிறேன். என்னை இந்த இடத்துல என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல கனப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை வருது. யாரோ ஒரு சொல்லுடைய வீட்டில் பாஸ்டர் இந்த பிரசங்கம் எனக்காக தான் நீங்க பண்றீங்க. இந்த என்னுடைய கணவனார் ஃபீல்டை மாத்திட்டே இருக்கிறார் பாஸ்டர், என் பிள்ளை மாத்திட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் பேசுறார், ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு, ஒண்ணுல நிலையா நில்லு. சொல்லுங்க, நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவர், எனக்கு கேளுங்க. நிலையா நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. வளரணும், நிக்கணும், ஓடணும், நடத்தணும். நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராகப்பா. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Thank you Jesus. ஒரு தாளந்தை வாங்கினவனோ அந்த தாளந்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவராய் இருக்கிற கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அதனால நான் பயந்து போய் அந்த தாளந்தை நான் புதைச்சு வச்சேன். அதை எடுத்து பத்திரமா தான் கொடுத்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, அவனுடைய கையில இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர்
அவனை வந்து அக்கினிக்குள்ளே போட்டாராம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா, என் கையில் கொடுத்துருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு பிளஸ் பண்ணி தருவார் என்கிற ஒரு நிலைவரமான ஒரு காரியம் இல்லை. நான் வந்து இந்த உபவாச ஜபத்தில் நான் அப்படி காண்கிறேன். நிலைவரம் இல்லாத குடும்பத்தை நான் பார்க்குறேன், நிலைவரம் இல்லாத தொழில்களை நான் பார்க்குறேன், நிலைவரம் இல்லாத பர்சன்ஸ் நிறைய பேரை நான் பார்க்குறேன். 45 வயசாச்சு, இன்னும் நிலைவரம் இல்லை. 50 வயசு ஆக போகுது, இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குன்னு ஒரு வழி இல்லைன்னா, இன்னும் உங்களுக்குள்ள ஒரு பாதை இல்லைன்னா எப்படி எப்படி இன்னும் நிலைவரம் இல்லைன்னா, அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிதான். உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னால், நிலைவரத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி அப்படின்ற பேர் போட்டு சம்திங் லட்சுமி, கண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு கீழே வந்து சைன் அப்படின்னு போட்டுட்டு 99, 94, 1994 ஆரம்பிக்கப்பட்டது, 2025, 99, 94, 84, 74 அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த சைன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல கீழே வந்து இந்த இயரை பார்க்கும்போது 100 years செலிப்ரேஷன், 50 years செலிப்ரேஷன், 200 years செலிப்ரேஷன் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்கும். அப்போ 200 வருஷமா ஒரு ஃபேமிலி ஒரு தரிசனத்தை சுமந்துட்டு வருது. ஆனா பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது உலகத்தில் இருக்கிற மனுஷனா இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டான். என்ன ஞானத்தை கத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராண்டு இல்லைன்னா ஒரு ஒரு ஒர்க்கு இல்லைன்னா ஒரு நேம் இல்லைன்னா ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் அதில் பக்குவிக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷனை அதை விட அதிகமாக செய்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ இயரா, 100 yearsா, 50 yearsா உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால ஒரு பிஸ்னஸில் நிலைவரமா இருக்க முடியும்னா, ஒரு காரியத்தில் நிலைவரமா இருக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைவரத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. அதுக்கு நீங்க பெற்றோராய் ஒரு சிலர் இருந்தா இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒன்றை ஜஸ்ட் உங்க மூலமா கர்த்தர் ஸ்டார்ட் ஆவது பண்ணணும். உங்க மூலமா கர்த்தர் ஆரம்பிக்காவது செய்யணும். நான் ஆரம்பிச்சாவது கொடுக்கணும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இனி ஒரு பேர் வரணும். பிளஸ்ஸிங் 1094, 74, 84 அப்படின்னு இருக்கணும். ஜீசஸ் அப்படின்ற பேரை போட்டு 82, 74 அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மேலையும் கீழே இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை கைவிடவே இல்லை. இத்தனை வருஷமா ஆண்டவர் இதை விட்டு விலகவே இல்லை. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெயர் உங்களோட அழிஞ்சு போவது இல்லை, உங்க காலத்தோட முடிஞ்சு போவது இல்லை. கர்த்தர் சந்ததியாய் தொடர உங்க மேல இரக்கம் பாராட்டுவாராக. கரங்களை தட்டும் போதே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. விழுந்த உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த பேரை கொடுத்தது கர்த்தர், இந்த காரியத்தை துவங்க பண்ணினது கர்த்தர். இல்ல இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்த்து மனம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா இதுல நிலைவரமா இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. ஆண்டவர் உங்க கையில ஒன்ன கொடுத்து இன்னைக்கு இழந்து வெறும் சாதாரணமான வேலைக்கு போறது மாதிரி போயிட்டு இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அதை நான் உனக்கு தருவேன், மறுபடியும் அந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்து உட்கார வைப்பேன், மறுபடியும் அந்த சேனை உன்னிடத்திலே வரும். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். கைகளை தட்டி ரபா தன மரஹதல ரஹதரபா
ஸ்தோத்திரம் இயேசுவே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. ஆமென். பாழான இடங்களிலும் ஆழமான குழியிலிருந்தும் என்னை கண்மனையின் மேல் என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இப்ப பாட போறோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ள, இந்த 100 days முடிக்கிறதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த காரியத்தில் நீங்கள் திட்டம் போடணும், நீங்கள் பிளான் பண்ணணும், நீங்கள் அதில் உறுதியாக நிற்கணும், நீங்கள் அதில் தைரியமாக நிற்கணும். அதை எப்படி ஈஸியாக எப்படி சுலபமாக கொண்டு போகிறதுன்ற ஞானத்தை கர்த்தர் தரணும். அதில் டென்ஷன் ஆகாமல் முன்னேறக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அதில் உங்களை கர்த்தர் நிலைவரப்படுத்தணும், அதில் ஆண்டவர் உங்களை வளர்த்தணும், ஆண்டவர் அதில் உங்களை உயர்த்தணும். ஆண்டவர் அதன் மூலமாய் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரை போஷிக்கணும். ஆண்டவரே போஷிக்கணும், ஆண்டவரே போஷிக்கணும். எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்றது நல்லா சொல்லுங்க. இது ஈஸி, இது ரொம்ப கடினம் அப்படின்னு கேட்கல, சொல்லுங்க. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் வருத்தம் இருக்குது. சமைக்கிறது கஷ்டமா இருக்குமா? சமையலில் கஷ்டம் இருக்கா? வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன சமைக்கிறது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னுவார். 2 நாள் சமைச்சு பாருங்கன்னு சொன்னால் தான் தெரியும். சமைக்க முடியுமா? அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடுவார். ஐயோம்மா, உன்னால் மட்டும்தாம்மா சமைக்க முடியும், நம்மளால் சமைக்க முடியாதுமா, அப்படி நம்மளால் பாத்திரம்லாம் விளக்க முடியாதுமா. எல்லா ஃபீல்டுலையும் கஷ்டன்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் படிப்பிச்சாருங்க. அது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னார்? ஈஸியாக மாறிடும், சுலபமாக மாறிடும். ஆமென். அது உங்களுக்கு சுலபன்றதை விட அதில் உங்களுக்கு ஜெயத்தை பார்த்துட்டீங்கன்னா, அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வருத்தமாகவே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் ஏன் ரொம்ப சோர்ந்துருக்கிறீங்க தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கல தெரியுமா? ஏன் நீங்கள் போகிற வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு சொன்னால், ஒரு நன்மையும் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்கல. பாருங்களேன், பொதுவாக இன்னைக்கு சமைக்கிற அம்மாவை பார்த்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்ன டேஸ்ட், இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு சின்ன அவார்டு நாளைக்கு உங்களை ரொம்ப நல்லா இன்னும் சமைக்க வைக்கும். அப்படி தானே? அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக இந்த பலிபீடத்திலிருந்து பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை விரக்தியாக சில இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அதன் நிமித்தமாக ஒரு பெரிய நன்மையும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்திலிருந்து ஒரு நன்மையை உங்கள் கண்கள் காண செய்வார். அதிலிருந்து ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, அதிலிருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவார். அதில் நீங்கள் தைரியமாகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை நிலைநாட்டின பிற்பாடு, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் கையில் தந்ததற்கு பிற்பாடு, அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வளர்த்த ஆரம்பித்ததற்கு பிற்பாடு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த 3 விதமான அறிவை, இந்த 3 விதமான ஞானத்தை கண்டிப்பாக எப்பொழுதுமே நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்பர் 1, இதை ஆகார் அப்படின்ற இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை வச்சு உங்களுக்கு ஆண்டவர், நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 100 days ஜெபம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு நிறைய இந்த ஆகாரை குறித்து நான் நிறைய தியானித்தேன். ஒரு நாள் ஃபுல் டே முழுவதும் உட்கார்ந்து இந்த ஆகாரை குறித்து நிறைய அந்த காரியத்தை தெரிஞ்சிட்டேன். ஒன்று, கடந்த நாட்களிலே பிரசங்கத்தை கேட்டது மாதிரி ஆகார் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு இறக்கம், அதை குறித்து எனக்கு ரொம்ப அது ஃபீலாக இருந்துச்சு. அது ஒரு நாள் ஆண்டவர் நம்மோடு பேசினார், அது பிரசங்கம் பண்ண. ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே இவர்கள் செய்த தவறை குறித்து தியானித்தேன். நிறைய தவறு இவர்களுக்குள்ளே இருந்துச்சு.
அப்போ அதை குறித்து தியானிக்கும் போது இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்த காரியத்தை ஆண்டவர் சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேச போகிறார். நீங்கள் ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒன்று வாசிக்கலாமா? நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆகாரே அப்படின்ற பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்களேன். ஒரு 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 நபர் வர்றாரு. ஒரு நபர், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை பார்க்குறோம். அந்த நபர் ஏற்கனவே ஒரு இடத்துல மேனேஜராக இருந்தார், இல்லை ஒரு போஸ்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவருக்கு எந்த இடத்துல உட்கார வச்சாங்களோ அந்த இடத்துல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ கிங் ராஜா அப்படின்னு ஒருத்தரை வச்சுங்க. கிங் அப்படின்றது அவர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் அவர் இருந்த மேனேஜர் போஸ்டிங். ராஜான்றது அவருடைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவரை கிங் ராஜா அப்படின்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு, சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கிங் அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் பிரச்சனையாகி அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். நமக்கு நல்லாவே அவரை தெரியும். அதற்கு பிறகு அவரை நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், அவர் இருந்த அந்த பொசிஷனையோ அதை போஸ்டையோ வச்சு நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவர் அதை என்ன பண்ணுறாரு, அதை வெறுக்கிறார். அதை விட்டு அவர் வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த ஆகார் எகிப்திலிருந்து கொடுக்கப்பட்டு இந்த சாராயினுடைய வீட்டில் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். சாராய் முதலிலே தன்னுடைய கணவனாருக்கு இந்த ஆகாரை எடுத்து கொடுக்கும் போது, ஒருவேளை ஆண்டவருடைய தூதனானவன் கூப்பிட்டிருந்தா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு கூப்பிட்டிருந்தா, இந்த சாராய் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து வந்தேன், இந்த சாராய் அப்படின்ற இந்த ஒரு அம்மா இருந்ததுனால இந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த சாராய்க்கும் இந்த ஆகாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி ரொம்ப சண்டை பிடிச்சு, இவங்க என்னமோ பெரிய மேனேஜர் மாதிரி, எஜமாட்டி அம்மா மாதிரி இவளை நடத்துறதுனால இவங்களுக்கு அந்த வீட்டிலேயே உட்கார முடியாம நொந்து போய் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வர்றாங்க. இப்போ ஆண்டவருக்கு சாராயினுடைய பேரையும் தெரியும், ஆகாருடைய பேரையும் தெரியும். இந்த இடத்துல ஆண்டவர் சாராயினுடைய பேரை இழுக்க வேண்டிய அவசியம் ஹலோ இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி கூப்பிட்டுருக்கல, சாராயினுடைய வீட்டிலே இருந்த ஆகாரே அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சாராயின் ஹலோ ஹலோ எப்படி கோவம் வரும்? நமக்கா இருந்தா எப்படி கோவம் வரும்? கூப்பிடுறதா இருந்தா ஒன்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்ல சாராயினுடைய வீட்டில் இருந்தேன்னு கூப்பிடுங்க. அதென்ன அடுக்குமொழியாய்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கே அவ வேண்டாம், நான் ஓடி வந்திருக்கிறேன். அவ தொந்தரவு தாங்க முடியாம அந்த வீட்டு பக்கமா போக கூடாதுன்னு ஓடி வந்திருக்கிறேன். வர்ற வழியில எங்கிட்ட தூதனானவர் பேசும்போது சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிடுறதுக்கு என்ன ரீசன்? நீங்க நினைச்சு பாருங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? நம்ம ஒரு கார் வாங்கி இருக்கிறோம், ஒரு நாள்ல ஒரு கம்பெனியில வேலைப்பட்டு பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு காரை வாங்கிட்டோம். அன்னைக்கு அந்த காரை பிரதிஷ்டை பண்றதுக்கு அந்த மேனேஜர் கூட இருந்தாரு. 5 வருஷம் தாண்டி அவருக்கும் நமக்கு சண்டை வந்தா அவர் பிரிஞ்சாச்சு, நம்ம வேற வந்துட்டோம். இது நல்லா நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு தெரியும். வந்த உடனே கார் சூப்பரா இருக்குதே, அவர் தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அந்த மேனேஜரை பார்த்து அந்த மேனேஜருடைய பேரை சொன்னா உங்களுக்கு எப்படி ஏறும்? சுருன்னு ஏறி அவனா வாங்கி தந்தான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதுங்க. போங்க, நீங்க இந்த நேரத்தில் அவனை பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் வாங்கி கொடுத்தான்றீங்க. அவங்க எல்லாம் யாருமே வாங்கி கொடுக்கல. அவ்வளோ கோவம் வரும். இப்போ இந்த ஆகாரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. என்ன இன்செக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இந்த இடத்துல சொல்ல வராருன்னா, உன் லைஃப்ல ஆகார் என்கிற பேரை நீ ஞாபகம் வச்சிருக்கிற, உன்னுடைய நீ ஆபிரகாமுடைய 2வது மனைவி ஆயிட்ட அப்படின்றத நீ ஞாபகம் வச்சிருக்கிற,
உனக்கு ஆபிரகாமால ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத நீ ஞாபகம் வச்சிருக்கிற. அந்த வீட்டுல ஒரு எஜமாட்டி அம்மாவை போல உன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை நீ ஞாபகம் வச்சிருக்கிற. இன்றைக்கு வந்திருக்கிற போஸ்டிங், இன்றைக்கு வந்திருக்கிற உயர்வு, இது எல்லாத்தையுமே நீ ஞாபகம் வச்சிருக்கிற. ஆனா ஆகாரே, நீ ஒன்ன மறந்துட்ட. நீ ஒன்ன மறந்துட்ட. என்ன மறந்துட்ட அப்படின்னு சொன்னா, உன்னுடைய துவக்கம், உன்னுடைய ஆரம்பம், நீ இந்த வீட்டுக்குள்ள என்றான விதம், நீ இந்த வீட்டில் இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்த அப்படின்னு சொன்னா, சாராயின் அடிமை பெண்ணாக இருந்த அப்படின்றத நீ என்ன பண்ணிட்டேன்னா, அதனாலதான் ஆண்டவர் ஆகார கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இந்த வார்த்தை உனக்கு வலிக்கும்னு தெரியும், இந்த வார்த்தையை கேட்டா நீ ட்ரிகர் ஆவேன்னு தெரியும், இந்த வார்த்தை உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இந்த மாதிரி ஒரு வேர்டை யாருமே உச்சரிக்க கூடாதுன்னு கூட தெரியும். ஆனா கர்த்தரே ஏன் உச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ வந்த ஆரம்பத்தை, நீங்க துவங்கின அந்த ஆரம்பத்தை, நீங்க இந்த இடத்துல எப்படி இருந்தீங்கன்றத நீங்க மறந்துட கூடாது என்கிறத யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்க்கிறார். பிரதர், நீங்க எவ்வளவு வேணாலும் உயரலாம். பிரதர் சிஸ்டர், நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க உயரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் உங்களை நடத்தலாம். நீங்க அடிமையா வந்த வீட்டுல ராஜாத்தியாக கூட நீ மாற்றப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்பர் 1, நான் ஆசீர்வதிக்கப்படும் போது, நான் உயர்த்தப்படும் போது, ஆண்டவர் என்னை நம்பும் போது 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷமாகிலும், ஒரு 5 நிமிஷமாகிலும் நான் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்திற்கு வந்த துவக்கம், நான் இந்த இடத்தில் வந்த ஆரம்பம், நான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்த துவக்கம், இதை நானே மறந்தாலும் பரலோகம் கண்டிப்பா என்னுடைய துவக்கத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கலாம், இன்னொருத்தர் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை என்ன கூப்பிட விரும்புறார் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நீ ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த பேரை கர்த்தர் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேரா மாத்தி இருந்தாலும் அந்த பேரை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்களா? உங்களுடைய பேரை மறந்துட்டீங்களா? நீங்க கடந்து வந்திருக்கிற பாதையை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க துவங்கினதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உங்களுடைய ஸ்டார்டிங், உங்களுடைய துவக்கம், நீங்க எங்க இருந்து துவங்குனீங்கன்றத ஆண்டவர் இப்பொழுதே உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி முதலாவதாக ஒன்றுக்காய் ஒப்பு கொடுக்கும். என் வாழ்க்கையில நான் மறந்துடவே கூடாது. ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க நினைங்க, உங்களுடைய துவக்கத்தை நீங்க நினைங்க. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு எல்லாம் வந்துச்சு மகளே, எல்லாம் வந்துச்சு மகனே, ஆனா உன்னுடைய துவக்கத்தை நீ மறக்கிறதுனால தான் உனக்கு கோபம் வருது. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் நீ எதிராய் பேசுகிற. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் நீ அற்பமா பார்க்கிற. உன்னுடைய துவக்கத்தை நீ மறந்ததுனால தான் எல்லாரையும் நீ குறைவா பார்க்கிற. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கேரக்டர் உன்னை விட்டு மாறணும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்க வேண்டுமானால் இந்த கேரக்டரை மாத்தாம நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையா நிக்காது. அதனால கர்த்தருடைய தயவோட கூட கேளுங்க, ஏசப்பா இந்த கிருபை 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 ஒன்றுமில்லாமையில் கண்டனே உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே.
நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. கைகளை மேல உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சாராயை கூப்பிடும்போது சொல்றாரு, ஆகாரை கூப்பிடும்போது சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அந்த இடத்துல சாராய்க்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறதுக்கு விரும்புறார், சொல்லி கொடுக்கிறதுக்கு விரும்புறார். உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? நீ ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடலான்னு நினைக்கிற தெரியுமா? உனக்கு எப்படி உங்க நாச்சியார் அற்பமா நினைக்க தெரிஞ்சு தெரியுமா? உனக்கு நான் பிள்ளை கொடுத்தேன். அப்போ வேலை செய்யறவங்க 10-15 பேரு இதுக்குன்னே இருந்திருப்பாங்க. சாராய் ஏற்கனவே எனக்கு தோணுது, அது என்னுடைய யூகம், சாரால் கொஞ்சம் முசுடுன்னு தோணுது. நீங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சாராய் கொஞ்சம் ஆபிரகாம் அளவுக்கு இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிள்ளை ஈசாக்க மோரியா மலையில போய் பலி கொடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் இந்த அம்மாட்ட சொன்னது மாதிரி வேதத்துல சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா சொல்லி இருந்தான்னா ஆபிரகாம் செத்தாரு. இப்போ இன்னொன்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த பொண்ணு சாராய இந்த மாதிரி அந்த நீ இப்போ இந்த பொண்ணு என்ன ரொம்ப அற்பமா நினைக்கிறா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாராய் ஒண்ணுமே பேசாம உனக்கு என்ன பண்ணணுமோ, உனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுமா அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சாராளுக்கு ஆபிரகாம் ரொம்பவே பயந்துருக்கிறாருன்னு நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்க எப்படி தியானிக்கிறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் பயந்து தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா பயங்கர முசுடு போல. இந்த அம்மா இந்த அம்மாட்டெல்லாம் நின்னா நிற்கும் போல. இப்போ எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டம். இந்த ஆகார் இவள் கடந்து போகிற சூழ்நிலை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இந்த சாராய் முசுடா இருக்கிறதுனால சுத்தி வேலை செஞ்சிருக்கிற நிறைய பேரை என்னதான் பண்ணிருப்பாங்க, முசுடா தான் நடத்தியிருப்பாங்க. இன்னைக்கு சில நம்ம பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட கீழே இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்பா பட்சமா அப்படியே நேசமா சிரிச்சுட்டு சந்தோஷமா செய்வோம். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல, அவள் இறங்கி போய் நம்ம அப்படி பண்ணாமா நமக்கு என்ன துரோகம் வேணாலும் பண்ணுவாங்க, நமக்கு நம்ம சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா அதே இது வெளியில போய் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கராரா இருப்பாரு, என்ன வை போ, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, சிரிக்கவே மாட்டாரு. ஆனா அந்த வேலைக்காரங்க அவங்கள்ட்ட போய் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பவ்யமா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். நான் அப்படி யோசிச்சிருக்கிறேன். அப்போ இந்த சாராய் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் கடினமா கொஞ்சம் நடத்துறதுனால இந்த ஆகார்ட்ட ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் சாராளுக்கு குழந்தை இல்லைல்ல, உனக்கு தானே, எனக்கு என்னமோ அவ எஜமாட்டியா இருக்கிறத விட ஹலோ நீ எஜமாட்டியா இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு நல்ல மனைவி நீயா தான் இருந்திருக்கணும். என்னமோ முதலாவது இந்த சாரா வந்துட்டா, இல்லைன்னா அவர் உன்னதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். பாரு சாராய்க்கு தான் பிரச்சனை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க யார உசுப்பேத்திட்டாங்க. ஹலோ இந்த அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொன்ன உடனே இந்த சாரா அம்மாவுக்கு எது மறந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்த பொசிஷன், நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், நம்ம என்ன வேலை செய்தோம், நமக்கு பின்னணி என்ன, இந்த சாரா அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்க, எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றது சுத்தமா மறந்துருச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசலாம், வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தருவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பித்த நிலையை,
ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் மறப்பதே இல்லை. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல்ல. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல்லவே. நீரங்களை சொல்லோ நாங்கள் எம்மாத்திரம். நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல். கைகளை உயர்த்தி சொல். வியாகுல வேளைகளில் நீரங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் அப்பா நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். கைகளை மேல வெத்தீர். எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல். சத்தமான நிறங்களை நிறங்களை இயேசுவே உங்களை நினைவு கூற நாங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தார். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தார். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படிதான் கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஆண்டவர் உங்களை தொடும் போது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை உயர்த்தும் போது நீங்க எப்படி இருந்தீங்கன்றத பரலோகம் ஒரு டைம் என்ன பண்ணாதுன்னா மறக்கவே மறக்காது. மறக்கவே மறக்காது. ஒரு நாளும் மறக்காது. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி வந்து என்கிட்ட, எனக்கு கல்யாணம் ஆனா போதும் பாஸ்டர், எனக்கு கல்யாணம் ஆனா போதும், யாராவது ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிட்டா போதும், ஏன்னா நான் கல்யாணம் ஆகாமலே இருந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்மை செஞ்சு ஒரு நல்ல கணவனார ஆண்டவர் அவங்களுக்கு தந்தார். 5 இயர்ஸ் 5 வருஷம் தாண்டி அந்த சிஸ்டருடைய வாயிலிருந்து நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணினேனோ, நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணினேனோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன், இவனை போய் பிடிச்சி என் கையில கொடுத்தாங்க, இந்த நபர்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறாங்க. ஆனா என் மனசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஓடுது. என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனா, ஹலோ நானே, பட் நான் வெளியே சொல்ல முடியாது,
நான் நம்ம கடவுளாக இருந்தால் சொல்லலாம், அமைதியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பாஸ்டாக இருந்துட்டு சொன்னோன்னா, அதுவும் அந்த நேரத்தில் வருத்தத்தோடு வரும்போது, ஏன் சிஸ்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் போதும்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கர்த்தர்னா ஈஸியாக கேட்டுருவார், நம்ம கேட்க முடியாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறாரு. எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே துவங்கின நிலைமையை மரணம் வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், நீர் என்னை எவ்வளவு நம்பினாலும், நீர் என்னை எவ்வளவு உன்னதமான இடத்துல கொண்டு போனாலும், ஒன்று மட்டும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நான் ஆரம்பத்தில் துவங்கும் போது நீங்க அப்ப என்ன பென்ஸ்ன்னு ஒன்று கூப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடி நிறைய பேரெல்லாம் வச்சு பென்ஸ்ன்னு கூப்பிடலாம். ஆனா இயேசு என்ன ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு பென்ஸ்ன்னு கூப்பிட்டாரு. சாகிற வரைக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் என்னை கூப்பிட்டா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னை தாழ்த்துகிற எவனும், ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே டப் டப் டப்புன்னு மேலே வந்துட்டு டக் டக்னு அப்படியே கீழே இறங்குறத நான் பார்க்குறேன். மேலே ஏறி அப்படியே தொப்புன்னு கீழே விழுறாங்க. ஏன் பிரதர் கீழே விழுந்தீங்க? எதுக்கு பிரதர் கீழே விழுந்தீங்க? நீங்க கீழே விழுறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லைங்க. தான் ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த நிலைமைய, தான் வந்த அந்த நிலைமைய, ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, உயர்வு வந்த உடனே, பணம் வந்த உடனே, அவ்வளவுதான் எல்லாம் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா யாரு, அப்பா யாரு, யாரையுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ அவர் மட்டும்தான் அடிமை பெண்ணாகிய அது இல்லை, அந்த நேம் தூக்கி போடப்பட்டுச்சு. கர்த்தர் நமக்கு அந்த நேமை தூக்கி போட்டுருவாரு. ஆனா அந்த நேமை நம்ம சாகிற வரைக்கும் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இந்த வார்த்தையை நீங்க கேட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். ரொம்ப அவசியமான ஒன்று. உடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும்? உங்க பிள்ளைகளுக்கு பெருமையை கற்றுக் கொடுக்காதீங்க, ஹெட் வெயிட்டை கற்றுக் கொடுக்காதீங்க, நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. பிள்ளைகளை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கெத்துக்காக உங்க பிள்ளைகளை கொண்டு போய் கார்ல இறக்கி விடாதீங்க. ரொம்ப தவறு. நீங்க கார்ல கொண்டு போய் நம்ம விடுறது தப்பு இல்லை, நீங்க விதவிதமான கார்ல கொண்டு போய் விடுறது கூட தப்பு இல்லை. ஆனா உங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையை காமிக்கணுன்றதுக்காக எதையுமே செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளிடத்தில் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நான் இப்படிதாப்பா வந்தேன் அப்படின்றத நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வது வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர்கள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அம்மாவுக்கு இப்போ ஆசீர்வாதம் வந்த உடனே, தன்னுடைய எஜமான நிமித்தம் நான் கர்ப்பவதி ஆன உடனே இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சாராளுடைய கைக்கு அடங்கி இருந்தவங்க, கீழே இருந்தவங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய கைக்கு அடங்கி இருக்க முடியாது, நானும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான், நானும் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், நீங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க, நான் அடுத்தது பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு குழந்தை உண்டாகல, எனக்கு குழந்தை உண்டாக்கி இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஏற்கனவே இருந்த அந்த குணம் அவங்கள விட்டு போயிருச்சு. அந்த பழைய குணம் அவங்களுக்குள்ள இல்லை, பழைய தாழ்மை அவங்களுக்குள்ள இல்லை, பழைய பேச்சு அவங்களுக்குள்ள இல்லை, பழைய அணுகுமுறை அவங்களுக்குள்ள இல்லை. இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே யாரெல்லாம் தன்னுடைய குணத்தை மாத்துறாங்களோ, தன்னை மாத்திக்கிறாங்களோ, நான் நம்புறேன் அவர்களால நிலை நிற்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னா, உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் தந்தாலும் நான் மாற மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. நான்
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். கேட்கலையே, மாற மாட்டேன். ஆனா சிலர் வந்த ஆசீர்வாதம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு போய் உனக்கு அடங்கி இருக்கணும், நான் எதுக்கு போய் உனக்கு கீழ்ப்படியணும், நான் எதுக்கு போய் உன் கையிலேருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு வயிற்றுல கொமக்கிறது யார் குழந்தை தெரியுமா? எங்க ஐயாவுடையது. அவர் உனக்கு கணவனாரோ இல்லையோ, உனக்கு எழுத்தின்படி கணவனார், எனக்கு பிள்ளைய கொடுத்த கணவனார். இல்லை, நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னா இந்த பொண்ணு இந்த ஆகார் இவ்வளவு கஷ்டப்படும் போது, வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் யாராவது திட்டுவாங்களா? அதான் நம்ம சொல்றோம்ல, எரிகிற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி, இதுவே ஏற்கனவே இந்த ஆகாரை நொந்து போய் வீட்டை விட்டு ஓடி செத்தா கூட பரவாயில்லன்னு ஓடுது. குறுக்காட்டி நிப்பாட்டிட்டு இவர் என்ன எடுக்கிறாருன்னா லெக்சர் எடுக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன லெக்சர் எடுத்தாரு? சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரை. இதுலயே சுருக்குன்னு இருந்திருக்கும், இதுக்கு பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம். இல்ல, சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரை இன்செர்ட் பண்றாரு, குத்துறாரு. அப்படியே உணரட்டும், உனக்கு நீ வந்த நிலைமை என்ன தெரியுமா, எங்க இருந்து வந்து தெரியுமா, இன்னைக்கு என்னமோ பண்ற, போ ஒழுங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் அடிக்காம அடிக்கிறாரு, திட்டாம திட்டுறாரு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணுன்னா, திரும்பி போய் அடங்கி இரு, அடங்கி இரு. இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை, அடங்கி இரு. அவங்க கைக்குள்ள இருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சும்மா அங்க போய் இருமா 2 மாசம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அடங்கி இரு, அடங்கி இரு, கீழ்ப்படி, ஒப்புக்கொடு, அதை தொடரு. யாராவது ஒரு பிள்ளைங்க குடும்பத்தை பிரிஞ்சா, மாமியாரை பிரிஞ்சா, மருமகனை பிரிஞ்சா, இல்லைன்னா கணவனாரை பிரிஞ்சா, இல்லை கணவனார் குடும்பத்தை பிரிஞ்சா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு, செழிப்பு வந்ததற்கு பிறகு, உயர்வு வந்ததற்கு பிற்பாடு, ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு அப்படியே மேலே எழும்புறது அப்படின்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளவு வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதம் வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் நான் மாற்ற மாட்டேன்னு ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இருக்காது, எல்லையே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஆகாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆகார் இடத்துல 3வது ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து, எங்கிருந்து? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், நல்லா சொல்லுங்க, எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு தைரியம் வரக்கூடாது. ஹலோ, சிலருக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன வருது? இவங்க எகிப்திலிருந்து இவங்க கூட வரும்போது இவங்களுக்கு தைரியம் வரல, எந்த தைரியம் வரல. ஆனா இப்போ வயிற்றுல குழந்தை வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? இது வரைக்கும் வரதாது. இதுக்கு முன்னாடி சாராய் திட்டாம இருந்திருப்பாங்களா? சாராய் பேசாம இருந்திருப்பாங்களா? எத்தனையோ கொடுமை அனுபவிச்சாங்க. இதுவரைக்கும் அவங்க அடிமையா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா பொட்டி பாம்பு மாதிரி, சொல்லுங்க அம்மா,
சொல்லுங்கம்மா, சரிங்கம்மா, ஆமாங்கம்மா, அப்படிங்களாம்மா, நீங்க சொன்னீங்கன்னா போறங்கம்மா, நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிடறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அம்மா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் பெட்டி எடுத்துட்டு கிளம்புறேன். எனக்கு தெரியாதா, வாழ தெரியாதா, எனக்கு நடக்க தெரியாதா, நான் அங்க போக மாட்டேனா, இப்படி பண்ண மாட்டேனா அப்படின்னு பெட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமும் சாராயும் வந்து இறக்கமே காமிக்கல. நீ போனா போ, நான் என்ன பண்ண முடியும், மனுஷங்க அப்படிதான். ஆனா ஆண்டவருடைய இறக்கம் வழியில தடுத்து நிறுத்தி, சரி குழந்தையோட இருக்கு, வா பின்னாடி வா, நீ அங்கே போகாத. எதுக்கு உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த 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 சப்ஜெக்டை யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? இப்போ இந்த கல்யாணமாக இருக்காங்கல்ல பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு சொல்லணும். ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வைங்களேன், அதுவும் ஆம்பளை குழந்தைய பெத்தடிச்சுன்னு வைங்களேன், ஐயோ ஆடாத ஆட்டமா அது, பேசாத பேச்சா அது. குழந்தை வந்தமோ என்னமோ இயேசு கிறிஸ்துவ வயிற்றுல வந்து பிறந்த மாதிரி நினைக்கிறது. குழந்தை வந்துச்சுன்னா உடனே எல்லாமே முடிஞ்சு. வீட்டில் உட்காந்துட்டு நான் வரமாட்டேன், நீ வா, எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சாதான் நான் வருவேன், எனக்கு வீடை மாற்றினா தான் வருவேன், இந்த மாதிரி சம்பாத்தியம் இருந்தால் தான் நான் வருவேன், இதை பண்ணா தான் வருவேன். இது எப்படி இந்த மாதிரி பிள்ளைங்க வாழ முடியுமா? இதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட், அப்பா சப்போர்ட். எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அப்படி பண்ண கூடுமா, பண்ண முடியுமா? ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சொல்றாரு? இது வரைக்கும் ஒரு முடிவை நீ எடுக்கல இல்லம்மா, இது வரைக்கும் அடங்கி தானே போனேன், இது வரைக்கும் அமைதியா தானே போனேன். இப்போ ஒரு குழந்தை வயிற்றுல உண்டாச்சுன்னு சொன்ன உடனே, ஒரு கான்பிடென்ட் வந்த உடனே நீ எதுக்கலாமா? இப்படி உன்னுடைய எஜமாட்டியை எதுக்கலாமா, உன்னுடைய வீட்டுக்காரரை எதுக்கலாமா, உங்க குடும்பத்தை எதிர்க்கலாமா, உங்க வீட்டுக்காரரை எதுக்கலாமா, உங்க வீட்டுக்காரியை நீங்க எதுக்கலாமா? எதிர்க்க கூடாது. கையில யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் வந்துச்சுன்னு வைங்களேன், வசதி வந்துச்சுன்னு வைங்களேன், உயர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஏங்க அப்படின்ற வார்த்தை உட்காரியா இல்லை, நீங்க இல்லை, உங்களை மாதிரி நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமா, இல்லை 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 இல்லை, இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் மகனா இருந்தாலும் பெண் மகனா இருந்தாலும், என்ன என்னுடைய மனைவி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க அப்படின்றதுக்காக நான் முதல்ல இருந்ததை, அந்த அன்பை, அந்த சமாதானத்தை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைச்சிடவே கூடாது, குறைச்சிடவே கூடாது. நான் எப்படி இருக்கணும்னா நானாக தாங்க இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வீட்டில் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சதுனால, சம்பளம் கிடைச்சதுனால, குழந்தை கிடைச்சதுனால, உயர்வு கிடைச்சதுனால, ஏற்கனவே கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, ஏற்கனவே சமாதானமான போன இடத்துல சமாதானமா போக முடியாது, ஏற்கனவே தாழ்ந்து போன இடத்துல தாழ்ந்து போக முடியாது. இப்ப நானும் உங்களை மாதிரி தான், நானும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், எனக்கும் இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்ற மனசோட இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ உன் நாச்சியாரண்டைக்கு போய் அடங்கி இரு, நீ திரும்பி போ, நீ அமைதியா இரு, உன் கேரக்டர் நீ சேஞ்ச் பண்ணாத. எவ்வளவு ஆண்டவர் உனக்கு தந்தாலும், எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும், நீங்களா இருங்க. நீங்க வீம்பு பாராட்டதுனால அவங்க மாற போறது இல்லை. ஆனா உங்க கேரக்டரை மாறாம இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நபரும் உங்களுக்கு மாறுவார்கள். கர்த்தர் மாற்ற வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த மகளை சந்தித்து நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு புதுசா ஒரு தைரியம் வந்துச்சு, உனக்கு புதுசா, ஹலோ இந்த வார்த்தையை சொல்லுங்க, உனக்கு புதுசா ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன தைரியம்? உங்களுக்கு புதுசா ஒரு தைரியம். என்ன தைரியம்? எப்படினாலும் பிள்ளைய பார்க்கறதுக்கு வந்து தானே ஆகணும், எப்படினாலும் என்ன கூட்டு போயிட்டு வந்துட்டு தானே ஆகணும். உனக்கு மானவன்னு ஒன்று இருக்குல்ல, உன்னை கேட்பாங்கல்ல, உன்னை கேட்பாங்கல்ல. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நான் கேட்கும் போது என்ன சொல்லுவேன்? பழி வாங்குறது, கணவனார மனைவிய இல்லவே இல்லை. கர்த்தர் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. இல்லை, உங்களுக்குள்ள 1000 காயங்கள் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த ஆகாருக்குள்ள இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அதான் நான் ஒரு நாள் ஆண்டவர் நம்மோட பேசினேன், ரொம்ப பெருசு. ஆண்டவர் நம்மளோட ஆண்டவரை பொறுத்தளவில் நம்மளை வந்து ஆற்றவும் செய்வார், அடிக்கவும் செய்வார். ஹலோ, உண்மைதானே? காயப்படுத்தி
காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். லெஃப்ட் ரைட்டா 4 கொஸ்டின் கேட்குறாரு. கேட்டுட்டு சரி போ, பரவாயில்ல, போய் உட்காரு. தண்ணி குடிச்சிட்டியா? பரவாயில்ல, சகிச்சுக்கோ. உனக்கு ஒரு குழந்தைய தருவேன். அந்த குழந்தை யுத்தம் பண்ணுவான். உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அவன் உன்னை பார்த்துக்குவான், நீ போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்மிடத்துல ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னார், ஆண்டவரே, ஆசீர்வாதம் வரும்போது, உயர்வு வரும்போது என்னை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தார். எழுமி நிற்கலாமா எல்லாரும்? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய நம்மோட பேசி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மாறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கிய நடத்திடும் உந்தன் தயவை மாறப்பேனோ. கைகள் மேல சொல்லுவோம், நிறங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரோம். நிறங்களை நினைவு கூற நாங்கள் நல்ல சொல்லுவோம். நிறங்களை நேசிக்க நாங்கள் நிறங்களை நினைவு கூற நாங்கள் வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். சொல்லுவோம், வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறேன். கைகளை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏசப்பா ஏசப்பா நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல். சொல்லு, நிறங்களை நேசிக்க நிறங்கள் நேசிக்க நாங்கள் ஏசப்பா நினைவு கூற நாங்கள் பாத்திரனல். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க எவ்வளவு எனக்கு தந்தாலும் நான் எப்படிதான் இருப்பேன்னா, நான் தாழ்மையா தான் ஆண்டவரே. ஹலோ ஹலோ தாழ்மையா தான் ஆண்டவரே இருப்பேன். நான் சொல்றேன், நீங்க ஜுவல் போடணுமா, தங்கம் போடணுமா, போட்டுக்குங்க, தப்பு இல்லை. எவ்வளவு பெருசா வேணாலும் போட்டுங்க, தப்பு இல்லை.
தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு, உங்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அந்த ஜொல்ல போடாதீங்க. என்கிட்ட இருக்கு, நீ பாரு, சொந்தக்காரா பாரு, என்கிட்ட இருக்குது பாரு, சொந்தக்கார என்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்றதுக்காக போடாதீங்க. நான் சொல்றேன், அந்த ஜுவல் எத்தனை நாள் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படிக்கு பெருமைக்காக போட்ட நிறைய பேருடைய ஜுவல் அப்ப போடும்போது மட்டும்தான் கழுத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அவங்க கழுத்துல இல்லை. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு கார் தந்தாரா, சந்தோஷம், அந்த கார்ல அழகா டிராவல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த காரை யாரோ ஒருத்தரை வெறுப்பேத்தணும்னு சொல்லி, யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி நான் ஒன்னும் உன்னோட சளைச்சவன் கிடையாது பாரு பாரு அப்படின்னு பெருமை காமிக்கிறதுக்காக கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த காரு உங்கள்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க மாறக்கூடாது பிரதர், நீங்க மாறக்கூடாது சிஸ்டர். எவ்வளவு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை பல மடங்கு பிளஸ் பண்ண போறாரு. எவ்வளவு வேணாலும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சா நீ இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இருப்பியா? அப்படி ஒரு வாக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? இப்போ இது இன்னொன்னு வார்த்தை சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருந்தீங்கல்ல, இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ல, நீங்க பழையது மாதிரி இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா இப்ப நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது உங்களுக்கு தான். யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை போய் நிப்பாட்டுவாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க நான் எப்போ இருந்த மாதிரியே தான் இருக்கும், நடந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், அதுக்கு அளவு இருக்காது. ஆனா என்ன பார்க்கும்போது எந்த மாற்றத்தையும் யாருமே என்ன பண்ணிட முடியாது, கண்டுபிடிக்கவே கூடாது. என்னுடைய தேவைக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கலாம், என்னுடைய தேவைக்கு எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லை, யாருமே கேட்க முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, அதெல்லாம் இல்லை. ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கணும்னா சொல்லுங்க, என்னுடைய வெளி தோற்றம்ன்றதை விட என்னுடைய உள் தோற்றத்துக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள என்னை குறிச்சு ஒரு மெத்தனமான எண்ணம் எனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யார் பார்க்கிறா? கொடுத்துட்டு பார்ப்பாரு, என்ன பண்றீங்கன்னு பார்ப்பாரு, எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்பாரு. நீங்க கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாரு. கொடுத்தா நல்லா இருப்பியா, அப்படி நீங்க அதுல டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அவருக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது, அவருக்கெல்லாம் அளவே இல்லை. பறந்து விரிகிற ஆறை போல நம்ப முடியாத அளவிற்கு கொடுத்துட்டே இருப்பார். நீ யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, தாழ்ந்து போ. யாருக்காக உன்னுடைய கேரக்டரை மாத்தாத, யாருக்காக உங்களுடைய கேரக்டரை மாத்தாது. பரவாயில்ல, பெருமைக்காகல. என்ன பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் இவ்வளோ அப்படியே தாழ்மையா பேசணுமா, வேண்டாமே, அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா தைரியமா அப்படின்னா, இல்லைன்னா கொஞ்சம் இதுவா பேசலாமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனா நான் ஆண்டவரத்துல என்ன ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த கேரக்டரை மட்டும் சாகிற வரைக்கும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைய தருவார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஏற்கனவே கொடுத்ததை நீங்க இழந்துட்டீங்க. நீங்க ஏற்கனவே கொடுத்ததை இழந்ததுக்கு இந்த 4 ரீசன் தான் காரணம், இந்த காரியம் தான் காரணம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இனி நீங்க இழந்துடவே கூடாது. தகப்பனே, இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய முதல் ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த பிரேயர்ல திருச்சபையில இருக்கிற மக்கள், ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ளுகிற மக்கள், இந்த 100 நாட்களையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எப்படியாவது நான் வேதத்தை வாசி முடிச்சிடணும், நான் எப்படியாவது இந்த ஜெபத்துல அட்டன் பண்ணணும், ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறாருன்னு
ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு முடிவெடுத்து, இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தரமாட்டாரா? இதுல ஒரு மாற்றம் வராதா? ஐயா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உடைய ஊழியக்காரனாய நான் உங்க சமூகத்துல இருந்து பாரத்தோட ஜெபிக்கிறப்பா. நடக்கணும், அது நடக்கணும். ஒன்னு சொல்லணும், இதனாலே, இந்த காரியம் நடந்ததுனாலே என்னை நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர் என்று, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். அப்படியே இந்த நாள், ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட தாண்ட அபிஷேகத்தினுடைய அளவு பெருசாகிட்டே இருக்கட்டும். உங்க மகிமையின் அளவு பெருசாகிட்டே இருக்கணும். உங்க அற்புதத்தின் அளவு பெருசாகிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அப்படியே பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவர். பிள்ளைகளை இணைச்சிருங்கப்பா, தடைகளை உடைச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு மாலையில 7 மணிக்கு நடக்கிற அந்த செக்ஷன்ல உங்க பலத்த கரத்தை நாங்க பார்க்கணும், உங்க அற்புதத்தின் கரத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்க கிருபையின் கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.